India's #1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மல்வானி சிக்கன் மசாலாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மல்வானி சிக்கன் செய்ய போறோம். சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். எப்போ பார்த்தாலும் நம்ம ஊர் சமையலே சாப்பிட்டு செம்ம போர் அடிக்குது. அதனால இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ஊரோட ஃபேமஸான டிஷ் வந்து சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மகாராஷ்டிரால ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்கு, மால்வானி கசைன் ஐட்டம். ஸோ இது என்ன மல்வானி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவாக்கு பக்கத்துல மல்வானி அப்படின்ற ஊர்ல ஃபேமஸான ஒரு டிஷ் இன்ட்ரோ ஆச்சு. அதுதான் மல்வானி சிக்கன். அந்த டிஷ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எந்த ஊர்ல எந்த டிஷ் ஃபேமஸா இருந்தாலும் அது கரெக்டா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி, நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி அதே ஆத்தென்டிக்கோட தருவாங்க. இந்தியாஸ் #1 மசாலாவான ஆச்சி மசாலா கரெக்டா அதே டேஸ்ட் இருக்கும், அதே குவாலிட்டியும் இருக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம். இப்போ குயிக்கா மல்வானி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மல்வானி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், குக்கிங் ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ் 1/2 கப், கிரீன் சில்லிஸ் 4 மீடியம் சைஸ், garlic 4 big cloves, lemon juice 1 tablespoon, ஆச்சி மல்வானி சிக்கன் மசாலா 30 gram, ஆச்சி ginger garlic paste 1 tablespoon, chopped onion 2, water as required, coconut milk 1/4 cup. இந்தியாஸ் #1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மல்வானி சிக்கன் மசாலாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மல்வானி சிக்கன் செய்ய போறோம். சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1/2 kg ஆஃப் சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆச்சி மஞ்சத்தூளை வச்சு வாஷ் பண்ணிட்டேன். எதனாலனா இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆச்சி மஞ்சத்தூளை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பேஸ்ட்டை பார்த்த உடனே புதினா சட்னி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் 1/2 கப் கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குது, 4 சில்லிஸ் இருக்குது, 4 பல்லு பூண்டு இருக்குது, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த கலரில் ஒரு பேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இந்த பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து இந்த பவுலில் இந்த பேஸ்ட் கூட ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்தியாஸ் #1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மால்வானி சிக்கன் மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுலில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மால்வானி சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு கையிலேயே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டோட சிக்கன் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கன் நல்லா வந்துட்டு ஊறணும், மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா வந்துட்டு சிக்கன் கூட நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த மால்வானி மசாலா அப்படின்றது என்னென்னா, ஒரு 15 to 16 வந்துட்டு ஸ்பைசஸ், நல்லா காஞ்ச மிளகா, சீரகம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி நம்ம கொடுக்குறதா வந்துட்டு இந்த மால்வானி சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஆத்தென்டிக்கான ஒரு மசாலாவை கூட நம்ம ஆச்சி மசாலா நமக்காக ரொம்ப சுலபமாக வந்து கொடுக்குறாங்க. அதுதான் மால்வானி சிக்கன் மசாலா. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு செமி கிரேவி பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆனியன்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஆனியன்ஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆனியன் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆனியன் கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஆச்சி மால்வானி சிக்கன் மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அகெயின் நல்லா வந்துட்டு இது மூணுத்தையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆச்சி மால்வானி சிக்கன் மசாலா கூட இந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க.
இந்த சிக்கனை மசாலா கூட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. வாட்டர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் மல்வானி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் சால்ட்டை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த பேஸ்ட்லேயும் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் மல்வானி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ ஒரு லிட்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம 1/4 கப் கோகோனட் மில்க் இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கோகோனட் மில்க்கை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே பாயில் பண்ணுறதுக்கு விட்டுடுங்க. ஃபைனலி மால்வானி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்மெல்லும் செம்ம சூப்பராக வருது. ஆல்ரெடி இது ஒரு ஆத்தென்டிக்கான மசாலா இல்லை, அதனாலே இது டிஃப்ரெண்ட்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த கிரேவியை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆச்சியில் இருக்கு. அதை நீங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு www.archifoods.com லாகின் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப் டு 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் இருக்கு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஆச்சி மசாலா வாங்குங்க, வீட்ல சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. உணவே மருந்து, உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ல உங்களை நான் மீட் பண்றேன். until then it's bye from Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and for also more quick and easy recipes subscribe to our channel ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.archifoods.com.